வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜான் வாட்ஸ் டைரக்ட் பண்ணி டாம் ஹாலண்ட் நடித்து 2019 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். MCU இன்ஃபினிட்டி சாகா சீரீஸில் மொத்தம் 18 படங்களுக்கு நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த படத்தில் நிக் ஃபியூரி பீட்டர் பார்க்கருக்கு ஃபோன் கால்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பீட்டர் பார்க்கர் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டார். ஒரு கட்டத்தில் நிக் ஃபியூரி பீட்டர் பார்க்கருடைய ரூமுக்கே வந்துருவார். அப்போ அவர் என்ன டைலாக் சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ வெரி டிஃபிகல்ட் பர்சன் டு கான்டாக்ட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த டைலாகை வந்து சோனி ரெஃபரன்ஸாகவுமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்மேன் கேரக்டரோடைய ரைட்ஸ் வந்து சோனி கிட்ட தான் இருக்குது. பீட்டர் பார்க்கர் அவருடைய ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி நிக் ஃபியூரி அங்கே இருப்பாரோ அதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா தி வின்டர் சோல்ஜர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய வீட்டில் நிக் ஃபியூரி இருப்பார். போட்டில் நிக் ஃபியூரி ஸ்டார் கிளாஸஸை ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஈஸி லைஸ் தி ஹெட் தட் வியர்ஸ் தி கிரவுன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு ஸ்டார்க் செட் யூ ஓன்ட் கெட் தட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஸ்டார் வார்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னுமே சொல்லுவார். ஸோ இதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருப்பார். ஸோ ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கருடைய ரூமில் ஸ்டார் வார்ஸோடைய டாய்ஸ் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த போட் சீனில் நிக் ஃபியூரி வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டார் வார்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சீனில் பீட்டர் பார்க்கர் ஹாலோ ப்ரொஜெக்ஷன் மூலிமா வெப் ஷூட்டரை அவருடைய கையில் போட்டு பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இதை பார்த்து ஹாப்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி ஒரு சீன் வந்து அயன்மேன் பார்ட் 1லையுமே வரும். அந்த படத்தில் டோனி ஸ்டார்க் அவருடைய மார்க் 2 சூட்டை ரெடி பண்ணும்போது ஆர்மரோடைய ஆர்ம் பார்ட்டை அவருடைய கையில் போட்டு பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஹாப்பி ஒரு சாங்கை ப்ளே பண்ணுவார். அப்போ உடனே பீட்டர் பார்க்கர் வந்து ஐ லவ் லெட் ஜெப்பலின் அப்படின்னு சொல்லுவார். இதே சாங் தான் அயன்மேன் பார்ட் 1 படத்தில் டோனி ஸ்டார்க் ஆப்கானிஸ்தான் போகும்போது அவருடைய காரில் ப்ளே ஆகும். பெட்டியும் நெட்டும் ஒரு போட்டில் போயிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ASM 212 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் 212th எடிஷனில் தான் ஹைட்ரோமேன் கேரக்டர் வந்து அப்பியர் ஆவார். கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் ஸ்பைடர்மேன் வந்து ஒரு கையில் டவர் பிரிட்ஜோடைய போர்டை வச்சிருப்பாரு, இன்னொரு கையில் ட்ரோனோடைய ஒரு பார்ட்டை வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த போர்டு வந்து கேப்டன் அமெரிக்காவுடைய ஷீல்டுக்கான ரெஃபரன்ஸ் அண்ட் அந்த ட்ரோன் பார்ட் வந்து தோரோடைய ஹேமருக்கான ரெஃபரன்ஸ். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் ஒரு சீனில் கேப்டன் அமெரிக்கா அவருடைய ஒரு கையில் அவருடைய ஷீல்டை வச்சிருப்பாரு, இன்னொரு கையில் தோரோடைய ஹேமர் வச்சிருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. ஒரு பெயிண்டிங் ஹாலில் பீட்டர் பார்க்கர், மேரி ஜேன், நெட் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹாலோடைய எண்டு வாலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் ஒட்டியிருக்கும். அதே பெயிண்டிங்ஸ் தான் அந்த ஹாலோடைய ரைட் சைட் ஆஃப் த வால்லுமே ஒட்டியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த இல்யூஷன் கான்செப்டுக்கான ஃபோர் ஷேடோவை முன்னாடியே இந்த சீனில் வச்சிருப்பாங்க. ஒரு சீனில் பீட்டர் பார்க்கருடைய டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ பிலீவ் இன் டெலிகைனிசிஸ் ப்ளீஸ் ரைஸ் மை ஹேண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ டெலிகைனிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டை தொடாமல் மைண்டு மூலிமா அந்த ஆப்ஜெக்டை தொடர்றது தான் டெலிகைனிசிஸ். ஸோ இந்த இடத்துலையுமே இல்யூஷனுக்கான ரெஃபரன்ஸை வச்சுருப்பாங்க. மிஸ்டீரியோ ஸ்பைடர்மேனை இல்யூஷனில் தள்ளும் போது அந்த சீனில் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து கேப்டன் அமெரிக்காக்கான ரெஃபரன்ஸ். ஸ்பைடர்மேன் ஒரு செல்ஃபி எடுப்பார். ஸோ இது வந்து சோனி PS4 ஸ்பைடர்மேன் கேமுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ அந்த செல்ஃபிலையும் ஸ்பைடர்மேன் இதே மாதிரி தான் பி சிம்பிள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சீனில் ஸ்பைடர்மேனும் மிஸ்டீரியோவும் பேசும்போது மிஸ்டீரியோ வந்து திஸ் இஸ் எர்த் டைமென்ஷன் 616 அப்படின்னு சொல்லுவார். ஸோ காமிக்ஸில் 616 அப்படிங்கிறது பிரைமரி யூனிவர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஐ எம் ஃப்ரம் எர்த் 833 அப்படின்னுமே சொல்லுவார். காமிக்ஸில் எர்த் 833ல ஸ்பைடர்மேன் வந்து யூகேல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எர்த் 833 எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிற கதையை வந்து மிஸ்டீரியோ ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்லுவார். ஸோ இவர் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி தான் காமிக்ஸ்லுமே நடந்திருக்கும். இட்டாலி டூர் போகிறதுக்காக பீட்டர் பார்க்கர் அவருடைய சூட் கேஸை பேக் பண்ணுவார். அந்த சூட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா BFP அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பீட்டர் பார்க்கருடைய அங்கிள் பென் பார்க்கருக்கான ரெஃபரன்ஸ். பென் பார்க்கருடைய ஃபுல் நேம் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பார்க்கர். பீட்டர் பார்க்கருடைய ஃபோன் ஸ்க்ரீன் வந்து கிராக் ஆகிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹோம் கமிங் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து கிராக் ஆகிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிராக்ஸ் வந்து பார்க்கும்போது வெப் மாதிரியே தான் இருக்கும். வெனிஸில் ஹாரிங்டன் வந்து ஒரு ஓல்டு கேமரா யூஸ் பண்ணி அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டில்ஸ் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டாபி மெக்வேர் நடித்த ஓல்டு ஸ்பைடர்மேன் படத்துக்கான ரெஃபரன்ஸ். ஓல்டு ஸ்பைடர்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனும் இதே மாதிரி ஒரு ஓல்டு கேமரா தான் யூஸ் பண்ணுவார். அதில் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஸ்டில்ஸ் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்டில்ஸை அவர் டெய்லி பியூகிளுக்கு கொடுப்பாரு. ஒரு சீனில் பீட்டர் பார்க்கர் டாப் 10 ரொமான்டிக் பிளேசஸ் இன் ப்ராக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சார்லஸ் பிரிட்ஜ் அப்படின்னு தான் வரும். இந்த இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டன் டவர் பிரிட்ஜில் தான் பீட்டர் பார்க்கருக்கும் மேரி ஜேனுக்கும் அந்த லவ் போர்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவர் சர்ச் பண்ணும்போது வந்தது வந்து சார்லஸ் பிரிட்ஜ் தான். பட் அங்கே போலனாலும் கிளைமேக்ஸில் ஒரு பிரிட்ஜில் தான் இவங்க 2 பேருக்கும் லவ் போர்ஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
இந்த படத்தில் ஹோம்லெஸ் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ஈவெண்ட் ஒன்று நடக்கும். இதே ஈவெண்ட் வந்து காமிக்ஸ்லையுமே நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்டோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபுட் எமர்ஜென்சி எய்ட் ஷெல்டர் ட்ரைனிங். இந்த ஹோம்லெஸ் சப்போர்ட்டுக்கு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒரு சீனில் ஹாப்பி வந்து ஒரு பெரிய செக் எடுத்துகிட்டு வருவார். அந்த செக்கில் சிங்க்ரணி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ உண்மையிலேயே சிங்க்ரணி அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து யூஎஸில் இருக்குது. அந்த பேங்க் வந்து இப்போது மார்வல் மாஸ்டர் கார்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் ஒரு சீனில் ஹாப்பியும் பீட்டர் பார்க்கரும் பேசும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரஷர் ஹோகன்னு போட்டு ஒரு ரெஸ்லிங் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஓல்டு ஸ்பைடர்மேனுக்கான ரெஃபரன்ஸ். ஸ்பைடர்மேன் 1 படத்தில் பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு ரெஸ்லிங்கில் கலந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சீன் வந்து காமிக்ஸ்லையுமே வரும். இந்த படத்தில் நிறைய இடங்களில் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக் புக்ஸ் பப்ளிஷ் ஆன டேட்ஸை இங்கே கார் நம்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் நிக் ஃபியூரியும் மரியா இல்லும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல எர்த் எலமெண்டல் வந்து அந்த இடத்தையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஷாட்டில் அங்கே ஒரு கார் நிற்கும். அந்த காரில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 463 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து 1963 4th செப்டம்பர் ரிலீஸ் ஆன அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் தான் சாண்ட்மேன் கேரக்டர் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த எர்த் எலமெண்டல் கேரக்டர் வந்து சாண்ட்மேன் கேரக்டருக்கு சிமிலராக இருக்கும். ஸ்பைடர்மேனும் மிஸ்டீரியோவும் ஃபயர் எலமெண்டல் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நிக் ஃபியூரி அவருடைய காரில் போயிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ASM 28965 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து 28th செப்டம்பர் 1965 ரிலீஸ் ஆன தி அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் தான் மோல்டன் மேன் கேரக்டர் வந்து அப்பியர் ஆவார். ஸோ இந்த மோல்டன் மேன் கேரக்டர் வந்து ஃபயர் எலமெண்டல் கேரக்டருக்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ஸ்பைடர்மேன் ஏர் எலமெண்டல் கூட சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்ஜில் ஸ்பைடர்மேனும் மேரி ஜேனும் நின்றுட்டு இருக்கும்போது மேரி ஜேனுக்கு பக்கத்தில் ஒரு கார் இருக்கும். அந்த கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா TASM 143 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து தி அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸோடைய 143rd எடிஷனில் தான் சைக்ளோன் கேரக்டர் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த சைக்ளோன் கேரக்டர் வந்து ஏர் எலமெண்டல் கேரக்டர் கூட கனெக்ட் ஆகும். ஒரு சீனில் மிஸ்டீரியோ நிக் ஃபியூரியா மாதிரி ஒரு காரில் வருவார். அந்த கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா MTU 83779 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து காமிக்ஸில் மார்வல் டீம் அப் ஸ்பைடர்மேன் அண்ட் நிக் ஃபியூரி அப்படிங்கிற ஒரு காமிக்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1979 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து 83rd எடிஷன். அண்ட் மேயோடைய கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா AMF 1562 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து அமேசிங் ஃபேண்டசி அப்படிங்கிற காமிக்ஸில் தான் ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆவார். அந்த காமிக்ஸ் வந்து August 15, 1962 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் ஸ்க்ரல்ஸ் வந்து ஒரு காரில் போயிட்டு இருப்பாங்க. அந்த கார் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா HNM 62011 போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஹாக்கை அண்ட் மாக்கிங் பேர்ட் காமிக்ஸ். இந்த காமிக்ஸோடைய 6th எடிஷன் வந்து 2011 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பீட்டர் பார்க்கர் படிக்கிற ஸ்கூலில் 2 பேர் நியூஸ் ரீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் டு அ நியூ ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஃபேஸ் 3 உடைய கடைசி படம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ இந்த விஷயத்தை படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க அண்ட் படத்தோடைய எண்டுலையுமே சொல்லியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய எண்டில் ஸ்பைடர்மேன் மேரி ஜேனை பார்க்க போகும்போது ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஷோ யூ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே 123 அப்படிங்கிற நம்பர் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே தான் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.